வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பங்குகளை எப்படி அனலைஸ் பண்றதுன்னு ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க்கை வச்சு பார்க்க போறோம். பங்குச்சந்தைனா அது ஒரு பெரிய கடல் மாதிரி இல்லையா? எங்க ஆரம்பிக்கிறது, என்ன பண்றதுனே தெரியாம ஒரு குழப்பம் வரும். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருந்திருக்கும். ஆனா கவலையே படாதீங்க. இது சிம்பிளா மாத்த ஒரு சூப்பர் வழி இருக்கு. அந்த வழிதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபனல், அதாவது ஒரு முதலீட்டு புனல். இந்த சிக்கலான விஷயத்த ரொம்ப எளிமையாக்க போறோம். ஒரு பெரிய ஐடியாலேருந்து ஆரம்பிச்சு கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது வரைக்கும் இந்த ஃபனல் நமக்கு எப்படி கை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, அப்போ இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுது? முதல்ல முதலீட்டுக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க்கை பார்ப்போம். அப்புறம் பெரிய லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு நல்ல கம்பெனிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட விலை சரியா இருக்கா, எப்போ வாங்கலான்னு படிப்படியா பார்க்க போறோம். கடைசியா உங்க இன்வெஸ்டிங் பயணத்துக்கு சில முக்கியமான டிப்ஸும் இருக்கு. சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். முதலீட்டுக்கான ஒரு கட்டமைப்பு. இதுல ஒரு 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்மளோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபனலை உருவாக்குற 5 ஸ்டெப்ஸ் இதுதான். பாருங்க, முதல்ல மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ், அதாவது பரந்த பொருளாதாரம். அப்புறம் ஒரு செக்டரை செலக்ட் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கறது. அடுத்து அதோட வேல்யூவேஷன் சரியா இருக்கான்னு செக் பண்றது. கடைசியா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு சரியான நேரத்துல என்டர் ஆகிறது. இதுதான் நம்மளோட ரோட் மேப். ஓகே, இப்ப நம்ம ஃபனலோட மேல் பகுதிக்கு, அதாவது முத 2 ஸ்டெப்ஸ்க்கு போலாம். ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் எப்பவுமே சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஸ்டெப் 1, பரந்த பொருளாதார பகுப்பாய்வு, அதாவது மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக்ஸ் எல்லாம் தனியா இயங்காது. அது நம்ம பொருளாதாரம், உலக பொருளாதாரம்னு எல்லாத்தோடையும் சேர்ந்ததுதான். அதனால முதல்ல மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும்? இங்க பாருங்க, உலகத்துல எங்கேயாவது போர் பதற்றம் இருக்கா? நம்ம பொருளாதாரம் வேகமா வளருதா இல்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதா? அமெரிக்கா ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை மாத்துறாங்களா? பணவீக்கம் அதிகமாகுதா? இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம முதலீட்டுல நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இதுல ஒரு கண்ணு வச்சுக்கணும். ஓகே, இப்போ பெரிய பிக்சர் புரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? நம்மளோட கவனத்தை குறிப்பிட்ட துறைகள் மேல கொண்டு வரணும். இதுதான் ஸ்டெப் 2, செக்டார் அனாலிசிஸ். ஏன்னா எல்லா செக்டாரும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது இல்லையா? அப்போ ஒரு செக்டாரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? சிம்பிளா ஒரு 3 கேள்வி கேளுங்க. 1, இந்த செக்டாரோட வளர்ச்சி வாய்ப்பு எப்படி இருக்கு? எதிர்காலம் நல்லா இருக்குமா? 2வது, இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. 3வது, ரொம்ப முக்கியமா, இந்த செக்டார்ல ஒரு ஸ்டாக்க வாங்கினா அது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற போர்ட்ஃபோலியோவை எப்படி பாதிக்கும்? உங்க போர்ட்ஃபோலியோவை இன்னும் டைவர்சிஃபை பண்ண உதவுமா? இதையெல்லாம் யோசிக்கணும். சரி, இப்ப நம்ம ஃபன்னலோட நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான இடம். ஒரு செக்டாரை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த செக்டார்க்குள்ள இருக்கிற கம்பெனிகள்ல எது பெஸ்ட்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்துற டூல் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கம்பெனியோட முழு ஹெல்த் செக்அப் மாதிரி. அந்த கம்பெனியோட நிதி நிலைமை எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, அதோட தரம் எப்படி இருக்கு, நீண்ட காலத்துல வளர வாய்ப்பு இருக்கான்னு ஆழமா ஆராயறது தான் இந்த ஸ்டெப். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த டேபிள பாருங்க. இங்க கம்பெனி A, B, Cன்னு 3 கம்பெனியை ஒப்பிடுறோம். வருவாய் வளர்ச்சி, லாப வளர்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அடுத்து ROCEன்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ஒரு கம்பெனி தன்னோட முதலீட்டை எவ்வளவு திறமையா பயன்படுத்தி லாபம் ஈட்டுதுன்னு சொல்ற ஒரு மெட்ரிக். இங்க பாருங்க, கம்பெனி A எல்லாத்துலயும் டாப்பா இருக்கு, ஆனா கம்பெனி B ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒப்பீடு பண்ணும்போது தான் எது மார்க்கெட் லீடர், எது பின்தங்கி இருக்குன்னு நமக்கு தெளிவா தெரியும். சூப்பர், இப்போ ஒரு நல்ல கம்பெனியை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல, இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். அதாவது அந்த கம்பெனியோட பங்கு விலை சரியா இருக்கான்னு பார்க்கணும். இது நம்ம ஃபன்னலோட கீழ்ப்பகுதி. இதுதான் நம்மளோட 4வது ஸ்டெப், வேல்யூவேஷன் அனாலிசிஸ், அதாவது மதிப்பீட்டு பகுப்பாய்வு. ஒரு கம்பெனி ஓவர் வேல்யூடா இருக்கா இல்ல அண்டர் வேல்யூடா இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் இது. ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம அதிக விலை கொடுக்குறோமான்னு செக் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான டெஸ்ட். ஏன்னா எவ்வளோ நல்ல கம்பெனியா இருந்தாலும் ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கிட்டா நமக்கு லாபம் கிடைக்காது இல்லையா? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. நம்மளோட நோக்கம் ரொம்ப குறைவான அல்லது கவர்ச்சிகரமான விலையில ஒரு டீசென்டான கம்பெனியை கண்டுபிடிக்கிறது தான். எப்பவுமே பெஸ்ட் கம்பெனியை வாங்கணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் நல்ல விலையில கிடைக்கிற ஒரு ஆவரேஜ் கம்பெனி கூட அதிக விலையில இருக்கிற ஒரு சூப்பர் கம்பெனியை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம்.
சரி, இந்த வேல்யூவேஷனை எப்படி பார்க்கறது? அதுக்கு சில முக்கியமான மெட்ரிக்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு PE ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம எவ்வளோ மடங்கு விலை கொடுக்க தயாரா இருக்கும்னு இது காட்டும். அதே மாதிரி PB ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் வேல்யூ. இது கம்பெனியோட சொத்து மதிப்பை விட அதோட பங்கு விலை அதிகமா இருக்கா குறைவா இருக்கான்னு சொல்லும். இந்த மாதிரி சில ரேஷியோக்களை வச்சு ஒரு பங்கு காஸ்ட்லியா இல்ல சீப்பான்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அவ்வளவுதான், நம்ம ஃபனலோட கடைசி கட்டத்துக்கு, அதாவது நுனிக்கு வந்துட்டோம். இப்போ கம்பெனி செலக்ட் பண்ணியாச்சு, விலையும் ஓகேன்னு தோணுது. அடுத்து என்ன? கரெக்டான நேரத்துல வாங்கணும். அந்த நேரத்தை எப்படி தீர்மானிக்கிறது? அதுக்கு உதவுறது தான் நம்மளோட 5வது மற்றும் கடைசி ஸ்டெப், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது தொழில்நுட்ப பகுப்பாய்வு. இதுல ஸ்டாக் சார்ட்ஸ், பேட்டர்ன்ஸ் இதையெல்லாம் வச்சு எதிர்கால விலை நகர்வுகளை கணிக்க முயற்சி பண்ணுவாங்க. முக்கியமா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எந்த ஸ்டாக்க வாங்கலான்னு சொல்றதுக்கு இல்ல, செலக்ட் பண்ண ஸ்டாக்க எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலான்னு முடிவு பண்றதுக்கு தான். இதோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை ஆப்டிமைஸ் பண்றது தான். அதாவது வாங்குறதுக்கு ஒரு நல்ல விலையை கண்டுபிடிக்கிறது. அவ்வளோதானே தவிர மார்க்கெட்டோட அடியை பிடிக்கிறது, அதாவது கரெக்டா லோவஸ்ட் பாயிண்ட்ல வாங்கணும்னு நினைக்கிறது இல்ல. அது யாராலையும் முடியாது. ஓகே, இப்போ நாம அந்த முழு ஃபனலையும் பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியா இந்த முதலீட்டு பயணத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி பேசி இத முடிக்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருந்தா ஒரு முக்கியமான அட்வைஸ், எடுத்த உடனே பெரிய தொகையை முதலீடு பண்ணாதீங்க. சின்னதா ஆரம்பிங்க. கொஞ்சம் பணத்தை மட்டும் போட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து வச்சு கத்துக்கோங்க. ஏன்னா முதலீட்ல நம்பிக்கைங்கிறது அனுபவத்திலிருந்து தான் வரும். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது நீங்களே ஒரு திறமையான நம்பிக்கையான முதலீடாளரா மாறிடுவீங்க. சரி, இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் உங்க கையில இருக்கு. இத வச்சு நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன? உங்க முதலீட்டு பயணத்தை எப்படி ஆரம்பிக்க போறீங்க? இந்த கேள்வியோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். யோசிங்க, செயல்படுங்க. நன்றி.